வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 29 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்து நேற்று இரவு ஆந்திர மாநிலம் நர்சாபூர் அருகே கரை கடந்த அந்த தீவிர புயல் செயலிழந்து புயலாகி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெலுங்கானா, சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில், அதாவது வடகிழக்கு தெலுங்கானா, தெற்கு சத்தீஸ்கர், தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக சத்தீஸ்கரின் ராய்ப்பூரை மையமாக வைத்து வடக்கு நோக்கி நகர்ந்து சத்தீஸ்கர் வழியாக இது பீகார், மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் நகர இருக்கிறது. இதனிடையே அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று தீவிரமடைந்திருக்கு. அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு கிடைத்துக் கொண்டிருந்த முழுமையான குளிர்காற்று 50% குளிர்காற்று கிடைக்க தொடங்கியிருக்கிறதுக்கு மீத 50% தற்பொழுது தெலுங்கானா அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்விற்கு கிடைக்க பெற தொடங்கியிருக்கு. இதனால அரபிக்கடல் நிகழ்வு முற்றிலுமாக குளிராக இருந்தது. இப்போ இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி போன காரணத்தினால எம்ஜேஓ எனப்படும் நிகழ்வு, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள தாழ்வு பகுதி நீராவி காற்றை அரபிக்கடலுக்கு வடக்கே உள்ள பகுதிக்கு அனுப்புகிற காரணத்தினாலே, அரபிக்கடலுக்கு கூடுதல் நீராவி வருகிற காரணத்தினாலே அரபிக்கடல் நிகழ்வு குளிரில் இருந்து மீண்டு நீராவி காற்றை பெற்றிருக்கிறது. ஆக நீராவி காற்றும் குளிர்காற்றும் இணைந்து தற்பொழுது அரபிக்கடலில் மழை, குஜராத்தில் மழை. இப்பொழுது அந்த நிகழ்வானது 440 கிலோமீட்டர் மும்பைக்கு மேற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. தென்மேற்கே, மேற்கு தென்மேற்கே. வங்கக்கடலில் இருந்த நிகழ்வு தற்பொழுது தெலுங்கானாவின் வடகிழக்கே அது சத்தீஸ்கர் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் அரபிக்கடல் நிகழ்விற்கு வெப்ப நீராவி வருகிற காரணத்தினால் அந்த வெப்ப நீராவியை வங்கக்கடலில் இருந்து பயணம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய, வங்கக்கடலில் இருந்து தெலுங்கானாவிற்குள் கடந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அரபிக்கடல் காற்றை ஈர்க்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் அரபிக்கடலில் இருந்து வந்த காற்று குளிர்ந்த காற்றாக இருந்தது. அதாவது குளிர்விக்கும் காற்று என்ற பெயரிலே குளிர்விக்கும் அமைப்பாக இருந்தது, குளிர்விக்கும் காற்றாக இருந்தது. இப்பொழுது வெப்ப நீராவியை பெற்றிருக்கிற காரணத்தினாலே வெப்ப நீராவி கேரளாவில் நுழைந்து கேரளாவிலே அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக மழை பொழிவு தொடங்கி இருக்கு. அந்த அரபிக்கடல் நிகழ்வில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை தெலுங்கானா நிகழ்வு ஈர்க்கிற காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாயிலே அப்பாஜி கவுண்டர்மதியில நல்ல மழை, நெகமம் வரைக்கும் நல்ல மழை, சற்று கனமாகவே இருந்தது. அப்பாஜி கவுண்டர்மதியில தொடர் மழையாகவே பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கெல்லாம் நெகமம் வரைக்கும் இருந்தது. அப்பப்போ தூறலை கொடுக்கிறது உடுமலைப்பேட்டை பகுதிக்கும். இன்றைக்கு எங்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவிலே பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கெல்லாம் இருந்தது. அப்பாஜி கவுண்டர்மதி எல்லாம், அதாவது எந்த பணியும் செய்ய முடியவில்லை, தொடர் தூறலாக இருந்தது என்று அறிய முடிகிறது. இந்த மழை தான் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கு. பெரிய மழை இல்லைன்னாலும் குறைவான மழை இருக்கு. அடுத்தபடியா நாம இன்னைக்கு மாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழை எதிர்பார்த்தோம். 2 முறை நனைக்கும் மழைப்பொழிவை மன்னார்குடிக்கே கொடுத்தது தூறல் மழைப்பொழிவை எல்லாம் கொடுத்தது. சில இடங்களில் நனைத்தது, சில இடங்கள் தூறல் கொடுத்தது, சில இடங்கள் 2 முறை 10 நிமிடங்கள் தூறலை கொடுத்து விட்டு போனது. இப்படி டெல்டாவின் தெற்கு பகுதியில் நீடிக்கிறது. இப்பொழுதும் நாம் இது எதிர்பார்த்த ஒன்றிதான். பெரிய மழையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அறுவடை விவசாயிகள் மற்றும் உலர்த்தி கொண்டிருக்கூடிய விவசாயிகள், நெல் தானியங்களை உலர்த்தி மூடி வைத்திருக்கூடிய விவசாயிகள் மூடாமல் இருந்தால் நனைத்து சேதப்படுத்தும் என்பதனால அது ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். மழை எதிர்பார்க்க வேண்டாம், நனைக்கும் மழை என்று சொல்லியிருந்தோம். அந்த நனைக்கும் மழை டெல்டாவில் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல பகுதிகளுக்கு கொடுக்க போகிறது. எங்கே கொடுத்தாலும் அது தூறலாக இருந்தாலும் நனைக்கும் மழையாக இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே, அதற்கு பிறகு இருக்காது. இன்றைய மழை அத்தோடு நிறைவடைஞ்சிடும். இப்போ பெய்கிற மழை பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவில், அதுக்கு அடுத்தது டெல்டாவில் ஆங்காங்கே நனைக்கும் மழை. அவ்வளோதான். அடுத்த மழை நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கிழக்கு காற்று வடகடலோரமும் கிடைக்கும். இப்போ டெல்டாவில் மட்டும்தான் கிடைக்குது. நாளைக்கு வடகடலோரம் கிடைக்கும் என்பதனால எப்படி டெல்டாவில் இன்றைக்கு தூறல் நனைக்கும் மழை இருந்தோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி, அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து நல்ல ஒரு தெளிவான வானம் இருக்கிற காரணத்தினாலே அந்த தெளிவான வானம்
வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்த நீராவி காற்றை, அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து வங்கக்கடலோரம் வரும். வங்கக்கடலோரம் வருவதை கிழக்கு காற்று சந்தித்து கடலோரத்தில் நாளை வியாழக்கிழமை 30ஆம் தேதி மாலை அல்லது இரவில் சென்னை முதல் மயிலாடுதுறை வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் லேசாக. சரி, நாளைக்கு இப்படி 30ஆம் தேதி. 31 எங்கேயாவது தான் இருக்கும். 31 பரவலாக இருக்காது. மரங்களால் மலைகளில் எங்காவது குளிர்விக்கலாம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படித்தான். 3ஆம் தேதி ஆந்திர எல்லையோரத்தில் வெப்பச்சலன மழை. கர்நாடக எல்லையோரத்தில் 4ஆம் தேதி. கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் 4ஆம் தேதி ஆங்காங்கே வெப்பச்சலன மழை. அடுத்த 5ஆம் தேதி காற்று சுழற்சி ஒன்று வர இருக்கிறது. 5ஆம் தேதி காற்று சுழற்சியோடு இணைந்த வெப்பச்சலன மழை. ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம். 6ஆம் தேதி தமிழ்நாட்டின் உள்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு உட்பட ஆங்காங்கே இடிமழை இருக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பு. ஆனால் எல்லா இடத்துலையும் பெய்யாது. எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு. எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் பெய்யும், ஒரு சில இடங்களில் கூட பெய்யும். அது ஒதுக்கி பெய்யும். எப்போ? 6ஆம் தேதி. 7ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வருவதற்கு சாதகம். கடலோரம் தொடங்கி உள்ளே வரை கிழக்கு காற்றினுடைய மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலிருந்து நிகழ்வு வரப்போகிறது. 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே வலுவான நிகழ்வு இருக்குது. ஏதோ நீங்கள்லாம் ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கிறதுனால அடுத்த நிகழ்வு காட்டப்படவில்லையே, எந்த மாதிரிலையும் காட்டப்படலையேன்னு உங்கள் வேதனையில் இருக்கீங்க. ஒரு சில தகவல் கூட 15ஆம் தேதிக்கு மேலே தான் பருவமழை தீவிரமடையும், மழையே இருக்காது அப்படின்னு குழம்புறீங்க. அதெல்லாம் இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். 5ஆம் தேதியிலிருந்து எல்லாம் மாறும் தலைகீழாக. எல்லா மாதிரிகள்லாம் மாறி காட்டும். மாதிரிகள்லாம் மழையை காட்டும். 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்து மாதிரிகள்லாம் மழையாகவே காட்டும். பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக அது நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு சொல்லலை, என்னைக்கோ சொன்னது தான் இந்த வார்த்தையெல்லாம். என்னைக்கு மழை, அடுத்த மழை, இந்த நிகழ்வு எத்தனை நாளைக்கு, அடுத்தது 5ஆம் தேதிக்கு மேலேன்னு சொல்லியிருக்கிறோம். அது 5, 6 தொடங்கும். 7லேருந்து கண்டிப்பாக 5, 6 வெப்பசலன காற்று சுழற்சி மழை. 7லேருந்து வெப்பசலன இடிமழை பொழிவு என்பது இருந்தாலும் கிழக்கு காற்று வர தொடங்கிடும். அடுத்தது வலுவான நிகழ்வாக மாறிடும். 10ஆம் தேதி 15ஆம் தேதியெல்லாம் 10, 15 தேதியில் வலுவான நிகழ்வு இருக்கும். அதே போல் 18ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது. 2 நிகழ்வு இருக்குது. அடுத்தது 19ஆம் தேதி 20ஆம் தேதியிலேருந்து 2 நிகழ்வு இருக்குது. மாத இறுதி வரைக்கும், அதாவது நவம்பர் இறுதி வரைக்கும் வலுவான நிகழ்வு 2 இருக்குது. உங்களுக்கு தெரியாது, நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வு நவம்பரிலே 2 குறைஞ்சபட்சம், 3 கூட இருக்கலாம். 2 குறைந்தபட்சம் வலுவான மழைப்பொழிவு பேசுபொருளாகக்கூடிய நிகழ்வாக இருக்கும். பேசுபொருள் என்ன? ஊடகங்கள்லாம் பேசுபொருளாகக்கூடிய விவாதம் நடத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு நவம்பரில் 9 தேதிக்கு மேலே 19க்குள்ளே 1, 19க்குள்ளே 2, 20லேருந்து 29, 30ஆம் தேதிக்குள்ளே மேலும் 1 அல்லது 2 இருக்கும். 2 உறுதி, 3க்கு வாய்ப்பு கூடுதல், 4 கூட இருக்கலாம். அதில் 1 தாழ்வு பகுதி, 1 மண்டலம், 1 புயல், 2 கூட புயலாக இருக்கலாம். ஆனால் பெயர் கொண்ட புயல் தான். ஆனால் அதில் நிகழ்வு மழைப்பொழிவை நிறைய தரும். காற்று பாதிப்பு இருக்காது. அது குறித்து அச்சம் வேண்டாம். அடுத்தது டிசம்பர் கேட்க வேண்டாம். நவம்பரை விட டிசம்பர் தான் அதிக நிகழ்வுகள், அதிக மழை. தென் மாவட்டங்களுக்கெல்லாம் டிசம்பர் தான் அதிக மழை. அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பரில் நிறைய மழை இருக்குது. ஜனவரிலையும் மழை இருக்கும். ஜனவரி பொங்கல் வரைக்கும் வலுவான மழை இருக்குது. அதற்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலும், வடக்கே குறைவாகவும் இருக்கும். ஜனவரியிலையும் மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சற்றே மாதிரிகளை பார்த்து கொண்டு குழம்பிக் கொண்டிருக்காமல் மாதிரி எல்லாம் மாறி வரும். உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு தரும். கண்டிப்பாக பாருங்கள். நேற்று முன்தினமெல்லாம் எதுவுமே காட்டப்படலை. இப்போ காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. லேசாக படிப்படியாக முழுமையாக மாறி வந்துவிடும். அது மொத்தம் மழை அமைப்பாகவே மாறி இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை எல்லாம் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.